அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சத்தியவசன நேயர்களாகிய உங்களுக்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களாகிய எல்லோருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் உறுத்தாக்குக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு கேள்வியை நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிறோம். அதற்கு ஆதார வசனம் நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27வது வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். மத்தேயு 19வது அதிகாரத்திலே ஒரு வாலிபன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். முதல் கேள்வி அவன் மிக ஆர்வத்துடன் கேட்டான். நித்திய ஜீவனை குறித்து அவன் ஏற்கனவே அறிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை தர முடியும் என்கிற விசுவாசத்தில் அவன் வந்துவிட்டதாகவே தெரிகிறது. ஆனால் அதை நான் முழுமையாக அடைவதற்கு அது என்ன என்று தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதை முழுமையாக ருசித்து அனுபவித்து அறிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிறார், தேவன் ஒருத்தர் தான் நல்லவர், நீர் என்னை ஏன் நல்லவன் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு ஒரு பதிலை அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி வந்த காலம். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தவர். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்கு எதிரி அல்ல, நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற தேவன். ஆனால் அதே நேரத்திலே அந்த மனிதனிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது 2 காரியங்களை அவர் எதிர்பார்த்தார். ஒன்று, அவன் கற்பனை கைக்கொள்ள வேண்டும் என்பதை எதிர்பார்த்தார். அதே நேரத்திலே அந்த வாலிபனுடைய உள்ளான வாழ்க்கையை அவர் அறிந்திருந்தபடியால் அவர் என்ன நினைத்தார், இயேசு கிறிஸ்து அந்த உள்ளான வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. வெளிப்படையாக அவன் நித்திய ஜீவனை அறிய விரும்புகிறான், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்புகிறான். அவனுக்கு ஒரு யோசனை சொல்லுகிறார், கற்பனையை கைக்கொள் என்று சொல்லி. ஆனால் அவன் தனக்குள் இருக்கிற வேறு எதையோ ஒன்றை அவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அநேக நேரங்களிலே ஆண்டவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவர், பரிசுத்தத்தை வலியுறுத்துகிற ஆண்டவர். அதேபோல் அவரை பின் செல்கிற மக்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறவர். இந்த வாலிபனை குறித்து 3 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல செல்வாக்கு நிறைந்தவர், நல்ல பண வசதி உள்ளவர், மற்ற எல்லா காரியங்களிலும் அவர் நிறைவாய் இருக்கிறவர். அவர் நித்திய ஜீவனை அறிந்து கொள்ள துடிப்பதும் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முயற்சிப்பதும் இங்கே நாம் பார்க்கிற ஒரு காரியம். அதில் ஆண்டவர் அவருக்கு கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். ஆனால் 20வது வசனத்தில் இந்த வாலிபன் அவருக்கு என்ன பதில் சொல்கிறார், இவைகளை எல்லாம் நான் சிறு வயது தொடங்கி நான் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு என்று சொல்லி அவர் கேட்கிறார். அந்த 2வது கேள்வி அவர் கேட்கும்போது உண்மையிலேயே அவரிடத்தில் குறை இருக்கிறதா இல்லையா என்பதை அவர் ஆராய்ந்து பார்க்க விரும்புவதை நாம் பார்க்க முடிகிறது. நான் முதல்ல வாசிக்க சொன்ன அந்த வசனத்திலே, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று வாசித்தோம். அவனுடைய உள்ளத்தில் ஏதோ ஒன்று உறுத்துகிறது. வெளியிலே அவன் கற்பனைகளை கைக்கொள்ளுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். வெளியிலே எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்கிறான். அவனுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆவலும் வந்து விடுகிறது.
எல்லாம் சரியான ஸ்டெப்பில் வருகிற ஒரு மனிதன். அந்த கடைசியில் அவர் கேட்ட கேள்வி கூட, என்னிடத்தில் இன்னும் என்ன குறை இருக்கிறது என்பதை அவன் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறவனாகவே அவன் காணப்பட்டான். இதுதான் அந்த பகுதியினுடைய சாராம்சம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் உள்ளத்தில் காணப்பட்ட ஒரு தடையை அவர் பார்த்தார். அவனுடைய உள்ளத்தில் அவன் வைத்திருந்த ஒரு பிரச்சனையை அவர் பார்த்தார். ஆகையினால அவர் என்ன சொன்னார், அதை சரிப்படுத்துவதற்கு 21வது வசனத்தில், நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் 2 காரியத்தை சொல்கிறார். ஒன்று, செட்ரைட் பண்ணு. நீ செல்வத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, உன்னுடைய பணத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, அதை விட்டுரு. அதை விட்டுறணும் அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்ய, யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுத்து விடு. இது அவருக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு யோசனை. காரணம் என்னன்னா, செல்வத்தை அவர் உறுதியாகவும் இறுகவும் பற்றி கொண்டிருந்ததை அவர் உணர்த்துகிறார். 2வது, இதை செய்து விட்டாய் என்று சொன்னால் எல்லா சீசர்களையும் போல நீயும் என்னை பின்பற்றி வா என்பது ஆண்டவராகிய இயேசு தந்த அழைப்பு. ஆனால் அந்த வாலிபன் இதை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியங்களிலே துக்கப்பட்டு போன ஒரே ஒரு மனிதன் இவர்தான். எல்லாரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு திரும்பினார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டு திரும்பினார்கள், கேள்விக்கான பதிலை பெற்றுக்கொண்டு திரும்பினார்கள். ஆனால் இந்த மனிதன் பதிலை பெற்றுக்கொள்ள வாஞ்சித்தான், பதிலையும் பெற்றுக்கொண்டான். ஆனால் அந்த பதிலை அவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனை குறித்து 3 குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மனிதன் தன்னை சரியாக புரிந்து கொள்ளாதவன். அவனுக்கு உலக அறிவு இருந்தது, உலக பிரகாரமான செல்வம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வர விரும்பினவன் கற்பனைகளை எல்லாம் சிறு வயது தொடங்கி கற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்க முயற்சிக்கிறவன். எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் பின்தங்குகிறான் என்று சொன்னால், இயேசு தன்னோடு கூட அவனை வைத்திருக்க விரும்புகிறார். தன்னிடம் கற்றுக்கொள்ளவும், தன்னையே அவன் பார்க்கவும், தன்னிடத்தில் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியதையெல்லாம் பெற்றுக்கொள்ளவும் உடனிருக்கும்படி அவர் அழைக்கிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே செல்வம் அவனை பற்றி பிடித்திருக்கிறது. அவன் செல்வத்தை பற்றி பிடித்திருக்கிறான். அவன் செல்வத்தை உதறிவிட்டு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட அவனுக்கு விருப்பமில்லை. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்னதை அவன் உள்வாங்கி கொண்டான். ஆனால் தன்னிடம் இந்த குறை இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிவிடுகிறார். அது அவனுக்கு விளங்குகிறது. அப்போ வெளிப்படையாக அவன் கேட்ட கேள்விக்கும் அவன் செய்த காரியத்தையும் நம்ம யோசித்து பார்ப்போம்னு சொன்னால், அவன் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது. என்ன குறை என்று கேட்டான், அந்த குறையை ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆனால் அந்த குறையை ஏற்றுக்கொண்டு அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு ஆண்டவரை பின்பற்றுவதிலே அவனுக்கு எது தடையாக இருந்தது என்று சொன்னால், தன்னையே அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் என்ன நினைத்திருந்தான், கற்பனைகளை கை கொண்டால் போதும் என்று நினைத்திருந்தான். கற்பனைகள் கை கொள்வது நல்லதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே வந்த நியாயப்பிரமாணமே போதும் என்று அவர் இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பி இருக்க வேண்டியதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தது எதற்காக என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாத மனிதன் மத்தியிலே நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்றி விட்டு இயேசுவாகி அவர், நீ என்னை நம்பு, என்னை பின் சென்று வா, நீ என்ன செய்து விடலாம், நியாயப்பிரமாணத்திற்கும் மேலான ஒரு வாழ்க்கையை நீ வாழலாம். இதைத்தான் அவர் சொல்லி அழைக்கிறார். இதை அவன் உள்வாங்கி கொள்ளவில்லை. தன்னிடம் இருக்கும் குறையை அவன் உணரவும் முற்படவில்லை. ஆகையினாலே அந்த மனிதன் துக்கமுகத்தோடு போய்விட்டான். 2வது ஒரு குறிப்பை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவன் இயேசு கிறிஸ்துவையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. முதல் குறிப்பாக பார்த்தோம், அவன் தன்னை சரியாக புரிந்து கொண்டவன் அல்ல. 2வது, இயேசு கிறிஸ்துவை சரியாய் புரிந்து கொள்ளாதவன். எதற்காக அவர் இப்படி என்னை அழைக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் யாருமே நீதிமான் இல்லை, எல்லாரும் பாவம் செய்தவர்களாகி எல்லாருமே தேவ மகிமை இழந்து போனவர்கள். அப்படியானால்
மீண்டும் ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் கற்பனைகளை கைக்கொள்வது போதாது, இயேசு கிறிஸ்துவை அவர் பற்றி கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தான் பின் செல்ல வேண்டிய ஒரு கடவுளாக அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சொல்லிக் கொடுக்க வந்தார். சிலுவையில் அவர் தொங்கி மரித்ததற்கான காரணம், நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்ற முடியாத மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நியாயப்பிரமாணத்தை தானே நிறைவேற்றி அவரை விசுவாசிக்கும் போது நியாயப்பிரமாணத்திற்கும் மேலான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்ட அழைக்கிறார். நீங்கள் இதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், மத்தேயு 5வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்புவீர்களானால், அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 5:21-22, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வ காலத்திற்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது அவர் சொல்றது நியாயப்பிரமாணத்தில் ஒன்று. 22வது வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். நாம் அநேக நேரங்களிலே கற்பனைகளை கைக்கொள்ளுவது என்பது, நான் கொலை செய்யவில்லை யாரையும், அந்த கற்பனையை நான் கைக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இதே கற்பனைக்கு என்ன விளக்கம் சொல்கிறார்? நீ ஒருவேளை கொலை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நீ என்ன செய்கிறாய்? உன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறாய். அதேபோல் உன் சகோதரனை நீ வீணன் என்று சொல்கிறாய். அப்ப இந்த ரெண்டையும் செய்தோம் என்று சொன்னால் அது கொலை செய்வதற்கு சமம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இங்கே கற்பனைகளை கைக்கொள்கிறேன் என்று சொன்ன அந்த வாலிபன் கொலை செய்யவில்லை, கற்பனைகளை தான் கைக்கொண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே சொல்லிவிட்டார், இப்படிப்பட்ட கற்பனைகளை வெளிப்படையாக கைக்கொள்கிறோம், ஆனால் அதற்கு உள்ளான அர்த்தம் என்பது நாம் மற்றவர்களை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வதும், ஒரு சகோதரனை பார்த்து நீ வீணன் என்று சொல்வதுமே அது கொலை செய்வதற்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்து அவர் சொன்ன மலைப்பிரசங்கத்தை எல்லாம் கேட்டிருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக புரிந்திருப்பான். ஆனால் அவன் கேட்டானா இல்லையா நமக்கு அது சொல்லப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லிவிடுகிறார் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே, இங்கே அவன் நின்று அவன் கேட்பான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுக்கும் சொல்லி கொடுத்திருப்பார். ஆனால் அவன் எங்கே நிற்கிறான் என்று சொன்னால், நான் கற்பனைகளை கைக்கொள்கிறேன், நான் கொலை செய்யவில்லை. அதே போல ஆண்டவர் 27வது வசனம் மத்தேயு 5:27-28 வசனத்தில் எப்படி சொல்லுகிறது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. ஆண்டவர் சொல்ற ஸ்டாண்டர்ட் என்னன்னா, கற்பனையை பார்த்துட்டு நான் இந்த தப்பை செய்யலை, விபச்சார பாவத்தை நான் செய்யவில்லை என்று நாம் சொல்லலாம். ஆனால் அவர் அதற்கான உண்மையான விளக்கத்தை சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை நான் இச்சையோடு பார்ப்பேன் என்று சொன்னால் அது நான் விபச்சாரம் செய்வதற்கு சமம். இங்கே பாருங்க, இந்த மனிதன் சொல்லுகிறார், நான் கற்பனைகளையெல்லாம் கைக்கொள்கிறேன் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு கற்பனைக்கும் அந்த உள்ளான கீழ்ப்பிடிதலையும் உள்ளான புரிதலையும் உள்ளான ஒரு மேலான ஒரு அனுபவத்தையும் அங்கே சொல்லித் தருகிறார். ஆனால் இப்படிப்பட்ட போதனைகளை அவர் ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவராக, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளையோ அல்லது அவர் தன்னை சுட்டி காண்பித்த குறையவோ அவர் உணராதவராக, இயேசு கிறிஸ்து ஏன் நம்ம இப்படி சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் உள்ள குறையை சொல்லுகிறாரே, அந்த குறையை நான் சரி செய்துவிட்டு இயேசுவை பின் சென்று விடலாமே என்று சொல்லி ஒரு முடிவெடுப்பதற்கு பதிலாக அவர் என்ன செய்கிறார்? இயேசுவே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி போய்விடுகிறார். அன்பான நண்பர்களே, தன்னை சரியாக புரிந்து கொள்ளாத எந்த மனிதனும் கடவுளை புரிந்து கொள்வதற்கு கஷ்டப்படுவார். கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் போது 2 நன்மைகளை ஒரு மனிதனுக்கு செய்கிறார். ஒன்று, அவர் யார் என்று சொல்லுகிறார். இன்னொன்று, இந்த மனிதனுக்குள் இருக்கக்கூடிய பாவத்தையோ அவன் செய்கிற தவறையோ அவன் தவறாக பிடித்து வைத்து கொண்டிருக்கிறவைகளையோ அவர் எடுத்து காட்டுகிறார். இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை செய்கிறார்.
ஒரு மனிதனில் உள்ள தவறை சுட்டி காட்டுகிறார், அதை எடுத்து காட்டுகிறார். அதே நேரத்திலே தான் அதை குறித்து என்ன நினைக்கிறேன், தான் அதை குறித்து என்ன சொல்லுகிறேன் என்பதையும் தெளிவாக சொல்லுகிறார். அந்த இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள தவறுகிற ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். வேதத்தில் இன்னொரு இடத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனத்தினுடைய பிற்பகுதி, தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களையே ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. இந்த மனிதன் என்ன செய்தான் என்று சொன்னால் தன்னை தனக்கே ஒப்பிட்டு கொண்டான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்பதை அவன் கவனிக்க தவறிவிடுகிறான். இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் உள்ள குறையை சொல்லும்போது நான் அதை சரி செய்து கொள்ள, திரித்து கொள்ள முன் வருவேன் என்று சொன்னால் நான் நல்ல முடிவை எடுக்க முடியும். இங்கே இந்த மனிதன் தவறான முடிவை எடுக்கிறான். 3வது ஒரு குறிப்பாக அவன் தவறாக ஒரு முடிவை எடுத்து இயேசு வேண்டாம் என்று போய்விடுகிறான். நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதெல்லாம் தன்னை புரிந்து கொள்வதும் இயேசுவை புரிந்து கொள்வதும் நல்ல முடிவு எடுப்பதும் நான் இங்கே நம் கண் முன்பாக காட்டப்படுகிறது. இதில் நம்ம எதில் இணைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி சற்று சிந்திப்போமா? நான் என்னை புரிந்து கொள்வதிலே குறைவுள்ளவனாக இருக்கிறேனா, இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்வதிலே குறைவுள்ளவனாக இருக்கிறேனா, நான் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? சரியான முடிவை நான் எடுக்கிறேனா, தவறான முடிவை நான் எடுக்கிறேனா? இந்த மனிதன் சரியாக முடிவு எடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தும், சரியான முடிவு எடுப்பதற்கு ஒரு வழிநடத்துதலை இயேசு கிறிஸ்து கொடுத்த போதும் அவன் அந்த முடிவை எடுக்கவில்லை. அதற்கு காரணம் தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருந்த செல்வத்தின் மீது உள்ள ஆசையை. வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பண ஆசை எல்லாவற்றிற்கும் வேறாய் இருக்கிறது, எல்லா பாவத்துக்கும் அது காரணம்னு சொல்லுது. பணம் நமக்கு தேவைதான், செல்வம் நமக்கு தேவைதான். ஆனால் அந்த செல்வமே வாழ்க்கை என்று மாறிவிடக்கூடாது, அந்த செல்வமே எனக்கு தெய்வம் என்று மாறிவிடக்கூடாது. இங்கே அந்த மனிதன் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து வேண்டாம், எனக்குள் வைத்திருக்கும் அந்த செல்வம் பணம் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று, கடவுள் வேண்டாம் என்று போய்விட்டான். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்பட முற்படுகிறோம், அவர் ரெண்டை வந்து நிற்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் அநேக நேரங்களில் நாம் விலகி செல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மில் வைத்திருக்கிற ஏதோ ஒரு பாவம், நமக்குள் வைத்திருக்கிற பாவத்தை அவர் சுட்டி காட்டும் போது அதை அறிக்கை செய்து நம்மை சரி செய்து கொள்வோம் என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நான் உம்மை பின்பற்ற வர்றேன் ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி நாம் வருவோம் என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மனதுடையவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாலிப மகனை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அவன் தன்னை சரியாக புரிந்து கொள்ளாதவனாக இருந்தான். இயேசுவாகி உம்மையும் அவன் சரியாக புரிந்து கொள்ள எந்தவித முயற்சியும் எடுக்கலை. உம்மை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான் ஆண்டவரே. காரணம், அவனுடைய உள்ளத்தில் இருந்த குறையை அவன் விரும்பி கேட்டான், சொல்லுங்கன்னு சொல்லி தான் கேட்டான். ஆனால் நீங்கள் சொன்ன பிறகு நீங்கள் சொன்னதை விட்டுட்டு நான் அதை சரி செய்து கொள்ள வரமாட்டேன் என்று சொல்லி அவன் போய்விடுகிறான் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். நீர் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறையை சுட்டி காட்டும்போது, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தை நீர் சுட்டி காட்டும்போது நீர் வேண்டாம் என்று ஒதுங்கி போய்விடுகிறோம் ஆண்டவரே. உம்மை பின்பற்றும் பெரிய வாய்ப்பை நாங்கள் இழந்து போகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே அப்படிப்பட்ட வாய்ப்பு எங்களை தேடி வரும்போது ஆண்டவரே, நாங்கள் எங்களை சரியாய் புரிந்து கொள்ள, நீர் சுட்டி காட்டும் தவறை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு நாளிலே தாவீது ஒரு தீர்க்கதரிசி வந்து தன்னுடைய பாவத்தை சுட்டி காட்டின போது அவன் உடனே நான் பாவம் செய்தேன், நான் தான் அந்த பாவத்தை செய்துவிட்டேன் என்று துடித்தான் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே வேதம் எங்களுக்கு எங்களுடைய பாவம் என்ன என்று சுட்டி காட்டுகிறது. நீர் எங்களுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறீர், எங்களுக்குள்ளான குறையை நீர் சுட்டி காட்டுகிறீர். நாங்களோ அதை சரி செய்து கொள்வதற்கு முன் வருவதில்லை சுவாமி. இன்று ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்துக்கு வருகிறோம். நீர் எங்களுக்கு சொல்லுகிற குறையை நாங்கள் சரி செய்ய முன் வருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமென்.